தேட முற்படும் பொழுது ஆண்டவர் இவைகளை எல்லாம் கூட கொடுக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் மத்திய 6:33 அதை மிக அழுத்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளாக கூட. இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. அவர் அது தன்னுடைய முதல் பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 வாசிக்கும் போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது பிரசங்கம் பண்ணி தொடங்கினார். அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை முக்கியப்படுத்தி தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நாம் தேடும்போது, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நாம் தேடும்போது, நாம் எதை தேடி நாடுகிறோமோ, இதெல்லாம் எதிர்பார்த்து இதையெல்லாம் கூட கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் இயேசு சொன்னாங்க, நீங்க என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் அதை இம்மையில நான் 100 மடங்கு தருவேன், மறுமையில நித்திய ஜீவனை தருவேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யத்துக்கு அல்லது தேவனுடைய பரிபூர்ண ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறவனாக, தேவ சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறவனாக இருக்கணும். தேவ ராஜ்யம், தேவன் எதை எதிர்பார்க்கிறோ அதை செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறவனாக, தேவனுடைய நீதியின்படி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவனாக, என்னுடைய சுயநீதியின்படி அல்ல. இன்னைக்கு நம்ம சுயநீதி அதிகமாக பார்ப்போம். தேவ நீதி என்னன்னா, பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்தார் பாருங்க, அதை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார் என்றும், உலகத்துல எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் மாறினதையும் நம்பி தேவ சமூகத்துல பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வதாக இருக்கணும். அது தேவ நீதி. அப்போ தேவனுடைய நீதியையும் நாம் தேட பழகி விட்டோம் என்று சொன்னால், தேவ நீதியின்படி நாம் நீதிமான்களாக்கப்படும் போது, ரட்சிக்கப்படும் போது, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் ரோமர்ல எழுதும்போது எழுதுறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதுகிறார், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர், தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி, அவருடைய மற்ற எல்லாவற்றையுமே அவர் நமக்கு கொடுக்கவே சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. அப்ப நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் கூட. நம்ம நினைக்கிறத விட அவர் அதிகமாக தான் சொல்றார், உன் நினைவு என் நினைவு இல்லை, அதை விட மேலானது. உன் நினைவுகளை பார்க்கல, என் நினைவு மேலானதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அந்த மேலானவைகளை அனுபவிப்பதற்காகவே தேவராஜ்யத்தை நாம் தேடுகிறதாக இருக்க வேண்டும். பாருங்க, தேவராஜ்யத்தை தேடுகிறலாம் மாறும்போதே அங்கே அற்புதங்களை பார்க்கிறோம். இயேசு பாருங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றோம். சீசர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்க போகையிலே பரலோக ராஜ்ய சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணுங்கள், அப்புறம் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள். அப்ப தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவங்க கேட்க இடம் கொடுத்தாச்சுனாலே அந்த இடத்துல அடுத்து நோய்கள் நீங்க போது, பிசாசுகள் ஓட போகுது, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறும் பொழுதே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த இடத்துல. நம்ம வாழ்க்கையில நம் பல காரியங்களை போட்டு தேடலாம், பல காரியங்களை முயற்சிக்கலாம். ஆனால் தேவையான ஒன்று அந்த தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் பரலோக ராஜ்யம். அதுக்குரியவர்களாய் இங்க பூமியில் இருக்கும்போது அதை தேடுகிறவர்களாக மாறினாலே இம்மைக்குரியவைகளை அவரை கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இம்மைக்குரியவைகளை அவர் 100 மடங்கு தர, 100 மடங்குனா நீங்க கேட்கறத மாதிரி 100 மடங்கு அதை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவ ராஜ்யத்தை தேடுகிறதுல நாம்
முதலாவது இடம் கொடுப்போம். நம் தேவ ராஜ்யத்துக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, ஆண்டவரே அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நிதானித்தறிந்து அவரை தேட நாம் இடம் கொடுக்கும் போது, அவருடைய நீதியை நாம் சார்ந்து கொள்ளும் போது, மற்ற எல்லாவற்றையும், இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்கு கலங்கி நிற்கிறீங்களோ, எந்த பிரச்சனைக்காக சோர்ந்து போய் கிடக்குறீங்களோ, எதை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, இது அத்தனையுமே கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க வேண்டிக் கொண்டதை காட்டிலும், நினைத்ததை காட்டிலுமே அதிகமாக அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார். எதிர்பார்த்திருக்கிற சரீர சுகமோ, போராட்டத்திலிருந்து விடுதலையோ, மேன்மையோ, கனமோ, ஆஸ்திகளோ, ஐஸ்வர்யங்களோ எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்துவார்.